குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் துலா ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவுல பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் தெளிவா விரிவா இந்த பதிவுல பார்த்துக்கலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்துல துளாராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கு, மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறதன் அடிப்படையில தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அதன்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல துளாராசிக்கு என்ன கிரக நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் அப்படின்னா, ராசிக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு. ராகு 6ஆம் இடத்துல இருக்கலாமா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கலாம். அது ஒரு நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துல குரு செவ்வாய் இணைவு, குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துல ஏற்படுது. இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டுட்டா, உங்க ராசிக்கு 2-7க்கு அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதும் 6ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதும் நெகட்டிவான விஷயங்களா சொன்னாலும், குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்துல இருக்கும்போது அதுல கொஞ்சம் பாசிட்டிவும் இருக்கு, நன்மைகளும் நிறைய இருக்கு அதுல. ஏன்னா குருவும் செவ்வாயும் இணைந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடமான வருமான ஸ்தானத்தை பாக்குறாங்க. சனியினுடைய பார்வையும் அந்த வருமான ஸ்தானத்துக்கு இருக்கு. இது என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களினுடைய இணைவு இந்த மாத துவக்கத்துல இருக்கு. ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல கேது பகவான். கேதுவுக்கு இது சரியான இடமே. சோ இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது துவங்குது. இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். முதல்ல ஆடி 1ஆம் தேதி 17/7/2024 அன்னைக்கு சூரிய பகவான் உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல இருந்து உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானமான கர்மஸ்தானமான 10ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுக்க சூரியன் 10ஆம் இடத்துலதான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 11ஆம் அதிபதி லாபாதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பது மிகுந்த நன்மை. அதுவும் சூரியனுக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது திக்பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. பாருங்க, சூரியன் 11ல இருந்தாலும் நல்லதுதான், 10ல இருந்தா இன்னும் நல்லது. என்ன அப்படின்னு பார்த்துட்டா, தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் பலமாகிறது துணை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு. ஏன்னா சூரியன் ஒளி கிரகம். அவர் போய் 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது, ஒளி வந்தா இருள் எப்படி மறையுதோ அது போல உங்களுடைய பிரச்சனைகள் மறைஞ்சுக்கும். அப்படி ஒரு ஸ்தானம் சூரியனுக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது. இப்ப சூரியன் 10ல இருக்கிறது நல்லதுதாங்க. இந்த மாசம் முழுக்க சூரியன் 10ல தான் இருக்க போறாரு. சோ நிறைய பாசிட்டிவ் இருக்கு. என்னன்னுங்கிறத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா ஆடி மாதம் 3ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 9-12க்கு அதிபதி புதன் பகவான் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். 9ஆம் அதிபதி 11ல, இதுவும் நல்ல அமைப்பு தான். அத சனியும் செவ்வாயும் பாக்குறாங்க. குருவுடன் இணைந்த செவ்வாயும் வக்ரம் பெற்ற சனியும் அந்த புதனை பார்க்கிறார். சோ இது நல்லதா சார் அப்படின்னா, சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்த்த பாவங்கள் கொஞ்சம் பாதிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும், சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4-5க்கு அதிபதியான யோக காரகன். புதன் பகவானும் உங்க ராசிக்கு 9ஆம் அதிபதி. சோ 5-9 தொடர்பு பெறுவது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அந்த நல்ல விஷயம் புதனால நடக்க போகுது ஆடி 3ஆம் தேதியிலிருந்து. ஆடி 15ஆம் தேதி 31/7/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறது, சுக்கிரன் இருக்கிறது நல்லதா சார்னா கண்டிப்பா நல்ல விஷயம் தான். ராசி அதிபதியே புதன் தான், சுக்கிர பகவான் தான். சோ அவர் போய் 10ஆம் இடத்துல இருக்கிறது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மாற்றங்களை கொடுத்திருக்கும். இனிமேலும் சில விஷயங்கள் கொடுக்கறதுக்கு இருக்கு. கூடவே அவர் 11ஆம் இடத்துக்கு வர்றார். அஷ்டமாதிபதி 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறது அப்படிங்கிறது தடைகளை மிஞ்சி லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதை பத்தி கிளியரா பார்ப்போம். சுக்கிரன் லாபத்தில் இருக்கிறாரு. சனியினுடைய பார்வை, செவ்வாயினுடைய பார்வை, புதனனுடைய சேர்க்கை இருக்குது.
அப்போ 11ஆம் இடத்துல மதன கோபால யோகம் அப்படிங்கிற யோகம் ஒண்ணு ஏற்படுது. சோ அது என்னென்னவெல்லாம் செய்ய போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆனா ஆடி மாதம் 20ஆம் தேதி 5/8/2024 அன்னைக்கு அந்த புதன் பகவான் வக்ரமாகிறார். புதன் வக்ரம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அப்ப வக்ரம் பெற்ற புதனை வக்ரம் பெற்ற சனி பார்க்கறது நல்லதா சார்னா அது கூடுதல் நன்மை. தெளிவா ஒன்னா பார்க்க போறோம். இது கோச்சார பலன் தானே சார், எங்களுக்கு சரியா புரிஞ்சு வருமானா உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன கிரகங்களுடைய தசா புத்தி அந்தரம் நடக்குதுங்கிறத வாட்ச் பண்ணிக்கோங்க. சோ அந்த கிரகத்தை பத்தி இந்த பதிவில் நம்ம பேசுறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கிரகத்துக்கு என்னென்ன பலன்கள்லாம் சொல்றோமோ எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அப்ப அந்த தசாபுத்தி ஒத்து வராத பட்சத்துல பலன் நடைபெறாதா சார் அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அப்பவும் பலன் நடக்கும். இன்னும் கூடுதல் அமைப்புகள் தசாபுத்தி வரும்போது தேவைப்படுது. அவ்வளவுதான். அப்போ தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்துல அந்த மாறுதல் நன்மை தீமை எதுனாலும் அதிகமா நடக்குது. தசாபுத்தி இல்லைன்னா அந்த பெரிய அளவு அதை நான் இம்பாக்ட் கொடுக்கறது இல்லை அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இப்ப சூரியன் என்ன செய்யறாரு இந்த மாதத்துல அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களை ஒரு ராஜா போல மற்றவர்கள் பார்வைக்கு தோன்ற வைக்கும். சோ இதுலயே எல்லாமே அடங்கி போயிடுச்சு. அடுத்தது நீ இந்த பதிவை கேட்கறது அப்படிங்கிறது அடுத்தடுத்துல என்னென்ன விஷயங்கள்ல பார்க்கலாம் பண்ணலாம் அப்படிங்கிற என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது. ஆனா கெத்தா ஸ்ட்ராங்கா ஜம்முன்னு இருக்க போறீங்க இந்த மாசம். சோ அதுக்கு சூரியன் கேரண்டி தருவார். என்ன இங்க சூரியன் கேட்ட ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா குரு பகவான் போல சுக்கிர பகவான் போல உங்களுக்கு பலனை அப்படியே வாரி கொண்டு கொடுக்க மாட்டார். இதுதான்ப்பா இப்படித்தான் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஒதுங்கிடுவார். சூரியன் வெளிச்சம் மட்டும் காட்டிடுவார். சரியான பாதையை தேர்ந்தெடுத்து பயணிக்கிறது உங்க கையில இருக்குது. அப்ப சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலமா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அறிவுரைகளும் பாதைகளும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதை நம்ம எப்படி சரியா பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது 2ஆம் பட்சமான ஒரு விஷயமா இருக்கு. சரியா புரிஞ்சுக்கோங்க. தந்தை வழி உறவுகள் மூலமாக தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மேலதிகாரிகள், வயது மூத்த நபர்கள், அரசாங்க அரசியல் ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், பொது தலைவர்கள் இவர்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். உங்களுடைய காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்கு இவங்க ஒரு பேக்கன்ல பின்புலமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அதிகமா உண்டு. மூத்த சகோதரம், சித்தப்பா இந்த 2 உறவுக்குமே கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இந்த மாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல அவர்களால உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா அப்படின்னு கேட்டா அவர்களால கண்டிப்பா ஆதாயமும் உண்டு. சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. ஏன்னா முதல் 15 நாட்கள் சூரியனும் சுக்கிரனும் ராசிக்கு 10ஆம் இடத்துல இணைவு. சூரியன் அஷ்டமாதிபதி 10ல இருக்கிறதா தொழில நிறைய சங்கடங்கள், செழிப்புகள், பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அதையெல்லாம் சூரிய பகவான் நிவர்த்தி பண்ணிடுவார். கெடுதல்கள் நடக்க விடாம பாத்துக்குவார். கெடுதல்கள் நடக்க விடாம பாத்துக்குவார். சுக்கிரனும் அங்க இருக்கிறதுனால முதல் 15 நாட்கள் எந்நேரம் தொழில் சிந்தனை, வேலை 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 வேலை, தொழில் 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 தொழிலே ஓடிட்டு இருப்பீங்க. கவனமா கேளுங்க துளாராசி என்பர்களே, முழுக்க முழுக்க வேலையும் தொழிலும் இப்படியே இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்தின் மேல பற்றுதல் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள சிக்கல்கள் வர்றது, குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் அந்யோன்யம் குறைஞ்சு போறது, ஒற்றுமை குறைஞ்சு போறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்னதான் வேலை வேலை தொழில் தொழில் இருந்தாலும் குடும்பத்தை கவனிங்க, குழந்தைகளை கவனிங்க, பெற்றவங்களை கவனிங்க. தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வர்றத சொல்லுது. அனாவசியமா தேவையில்லாத ஒரு கற்பனையான ஒரு அமைப்புகளுக்குள்ள தாயார் செல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு இந்த மாதிரியான பாதிப்பு வந்துருமோ, அப்படி பாதிப்பு வந்துருமோ, உடல் தொந்தரவுகள் வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அப்ப அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உடம்புக்கு ஒண்ணும் இல்லை, ரெடி ஆயிடும் அப்படிங்கிறத பக்கபலமா இருந்து சொல்லுங்க. இப்போ அவங்களுக்கு தேவை பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டும்தான். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கும், அதுல தொந்தரவுகள் இல்லை. வண்டி வாகனத்துல வேகமாகாது, வேகமா இயக்கத்தான் பார்ப்பீங்க இந்த மாசம் ஃபுல்லாவே. ஒண்ணுமே இருக்காது. 10 மணிக்கு கரெக்டா ஷார்ப்பா போகணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட் இருக்காது. ஆனா வண்டியை வேகமா ஓட்டுறது. சோ இந்த விஷயத்த கொஞ்சம் கவனம். தேவை இருந்தா வேகமா ஓட்டுங்க, இல்லைன்னா நார்மல் ஸ்பீடே போதும்.
வாகனத்துல நிதானம் வேணும் அப்படிங்கறது சொல்லுது. வீடு சம்பந்தமான விஷயங்களை புதுசா வீடு கட்டலாம் அல்லது வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், சொத்து சேர்க்கை ஏற்படுத்திக்கலாம். இல்ல கீழே வீடு வேணா நம்ம மாடி வீட்டுல அடுத்ததா வேற ஏதாவது லீஸுக்கோ இல்ல வாடகைக்கோ போகலாம், மேல கொஞ்சம் உயரமான இடங்களுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் வரும். வீடு நில மாற்றங்கள் செய்வதற்கு மனம் பிரியப்படும். இரண்டாவது திருமணம், அதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க, திருமணம் ஆகணும், அதுக்குண்டான முயற்சிகள் போயிட்டு இருக்குது, வரன் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லும்போது யாரா ஒருத்தருடைய உதவியின் பேர்ல யாரா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிடுவாங்க. எப்பா இங்க பொண்ணும் பையனும் இருக்குதுப்பாங்க, போய் பாருங்க, செட் ஆகும், போயிட்டு வந்தோம்னா செட்டும் ஆயிடும். ஆடி மாசம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, ஆனா இப்பதான் அந்த தகவல் நம்மளை தேடி வரும். அது துலாத்துக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. இப்ப சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தன்னம்பிக்கை, தைரியம், சுய கௌரவம் பார்க்கக்கூடிய ஒரு மாதம் தான். எந்த ஒரு செயல்லையும் நம்மளுடைய அப்பியரன்ஸ் தனித்துவமா இருக்கும். என்ன இருந்தாலும் அவரு செஞ்சது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். 1000 பேர் வேலை செய்யற இடத்துலயும் நம்ம தனியா தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய செயல் தெளிவா கிளியரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. படிப்புல முன்னேற்றம் உண்டாகும். படிப்பு சம்பந்தமான விஷயங்களையும் தொந்தரவுகள் இல்லை. தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வர்றத பார்த்துக்கணும். வாகனத்துல வேகம் காட்டக்கூடாது. மற்றது எல்லாமே சிறப்பு. தொழில எல்லாம் உங்களுக்கு முக்கியமான சில மாற்றங்கள் நடக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபத்தை பார்க்க முடியும். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அது அப்படியே ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாங்க. 10-11 தொடர்பு அப்படிங்கிறது தொழில நல்ல லாபத்தை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில நிம்மதி கொடுக்கும். குடும்ப வாழ்க்கைன்னா கணவன் மனைவி கிடையாது, மொத்தமா இருக்கிறீங்க இல்லையா, கூட்டு குடும்பமா இருக்கிறீங்க இல்லையா, அந்த அமைப்புகள்ல நிம்மதியை கொடுக்கும். உங்களுடைய செயலுக்கு நல்ல பெயரை பெற்று தரும். உங்க பெயரை சொன்னாலே தெரியுற மாதிரி ஒரு லேண்ட்மார்க்கை கிரியேட் பண்ணி விட்டுரும், ஒரு நேம் மார்க்கை. சோ அந்த மாதிரி உங்களை பெருமைப்படுத்தும் விதமான சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சூரியனுடைய அமர்வு உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ நடந்துட்டு இருந்தா கண்டிப்பா நான் சொன்னது நடந்தே தீரும். கண்டிப்பா பிரபலம் ஆயிடுவீங்க, ஃபேமஸ் ஆயிடுவீங்க ஏரியாவில். கண்டிப்பா சூரியன் நல்ல பாவாதிபத்தியங்கள் இருந்தா சூப்பரான நேம் அண்ட் ஃபேமா வந்துடுவீங்க. மாற்றுக்கிறது கடமையில சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல பலன். அடுத்ததா புதன் என்ன பண்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆடி மாதம் 3ஆம் தேதி 19/7/2024 அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. 9ஆம் அதிபதி 11 இருக்கிறது. உங்களுடைய செல்வாக்க, உங்களுடைய ஆளுமையை சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை இந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தரப்போறார். எவ்வளவு செலவுகள் ஆகுது அப்படிங்கிறத யோசிச்சு இந்த செலவுகளை எல்லாம் குறைச்சு எங்கெங்கெல்லாம் பணத்தை விரயம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத யோசனை பண்ண வச்சு அந்த விரயத்தை குறைப்பதற்குண்டான வேலையை இந்த புதன் பகவான் செய்ய போறார். விரயத்தை குறைப்பதற்குண்டான வேலையை அந்த புதன் செய்ய போறார். இது ஒரு நல்ல காலகட்டம். செலவுகள் குறையுது, சேமிப்பு அதிகரிக்குது, லாபம் அதிகரிக்குது. அதுக்கு இந்த புதன் காரணமா இருக்கிறார். உங்களுடைய சுய ஜாதகத்துல புதனனுடைய தசை புத்தி அந்தரங்கள் எது நடந்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை, நல்லதொரு விடிவு காலத்தை ஏற்படுத்தி தரும். சோ டோன்ட் வரி. ஏன்னா 10ஆம் இடத்திலிருந்து புதன் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அது சனியும் பார்க்குது. துலா லக்னம் துலா ராசி என்பவர்களுக்கு சனி நல்லவர் தான். அப்போ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 9ஆம் இடத்து அதிபதியான புதனை பார்க்கறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். 2 திரிகோண அதிபதிகள் சேர்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். இப்ப இதற்கு முன்பு நீங்கள் செய்த நல்ல வினையின் பலனாக, உங்க முன்னோர்கள் உங்களுக்காக சேர்த்து வைத்த நல்ல கர்மாக்களின் பலனாக இந்த காலகட்டம் உங்களுக்கு தொட்டது துளங்கும். இன்னும் அதை விரயத்தை கம்மி பண்ணி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நடத்திக்கிறோம் அப்படின்னா சிம்பிள். உங்க ஏரியாவில் சூரிய நாராயண பெருமாள் எங்க இருக்காருன்னு பாருங்க.
சர்ச் பண்ணி பாருங்க, கிடைக்கும். சூரிய நாராயண பெருமாள் அப்படின்னு கோவில் நிறைய பக்கம் இருக்குது, பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க. அப்படி உங்க பக்கத்துல உங்களுக்கு கோவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் போயிட்டு வாங்க, அல்லது புதன்கிழமை நாள் போயிட்டு வாங்க. இந்த 2 கிழமைகள்ல ஏதாவது ஒரு கிழமை போயிட்டு வாங்க. போய் 2 நெய் தீபம் போட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா மிகப்பெரிய நன்மை காத்துட்டு இருக்குது உங்களுக்கு. இதுல எந்த மாற்றமும் இல்லை. சூரிய நாராயண பெருமாள் நல்லா வச்சுக்கோங்க. அப்படி இல்லாதவங்க, பக்கத்துல அந்த மாதிரி எல்லாம் கோவில் இல்லை அப்படின்ட்டு இருக்கிறவங்க, சூரிய உதயத்தப்போ, ஞாயிற்றுக்கிழமையாகட்டும் புதன்கிழமையாகட்டும், சூரிய உதயத்தப்போ கரெக்டா சூரியன் உதயமாகக்கூடிய டைம், லோக்கல் டைம் பார்த்துக்குங்க. உங்க ஊர்ல எப்படி சூரியன் உதயமாகுது அந்த டைம்ல போய் பெருமாளை போய் வழிபாடு பண்ணிடுங்க, தீபம் போட்டுருங்க. கரெக்டா சூரிய உதயம் போது தீபம் போட்டுருங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்களை இது ஏற்படுத்தி தரும். ஏன்னா 5-9 தொடர்பு 11ஆம் இடத்துல ஒரு அருமையான கிரக சூழ்நிலை இது. ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல சுக்கிரனும் அந்த கூட்டணியில வந்து சேர்றாரு. சனியினுடைய பார்வை புதனுக்கு இருக்குது. சுக்கிரனும் 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. ராசி அதிபதி 11ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன காரியம் தொட்டாலும் சரி, அதுல லாபம், அதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது, அதனால உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவா நடக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் யோசிப்பீங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துக்குள்ள போகவே மாட்டீங்க. ஆடி 15க்கு மேல என்ன செய்தாலும் உங்களை மாற்ற முடியாது. தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள போக மாட்டீங்க. மனசுக்கு அது சரின்னு வருதான் செய்யலாம் அப்படிம்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவத்தை சனி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ அந்த அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடமா லாபஸ்தானத்துக்குள்ள வரும்போது, இதற்கு முன்பு என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ, என்ன சங்கடங்கள் சலிப்புகள் இருந்ததோ, யாரெல்லாம் உங்களை தூக்கி பேசினார்களோ, யாரெல்லாம் உங்களை சங்கடப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினார்களோ, அவங்க முன்னாடி ரொம்ப சௌக்கியமா நல்லபடியா வாழ்ந்து காட்டாதவங்கள வெறியோடு இருந்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதற்கு தீனி போடும் விதமாக இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மீது 15ஆம் தேதிக்கு மேல அந்த சனி புதன் சுக்கிரன் இணைவு, செவ்வாயினுடைய பார்வையும் கூட, இந்த 3 கிரகங்களும் தொடர்பு பெறுவது துலா ராசிக்கு ஒரு அற்புதமான விஷயம். லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தொடர்பு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல. சோ இது அவ்வளவு சீக்கிரம் இந்த கிரக அமைப்புகள் அமையாது. இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நீங்கள் நகரலாம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பெருமாள் வழிபாடு, சூரிய நாராயண பெருமாள் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். சோ அதை பண்ணனாலே போதுமானது. அப்படி இல்லாத பட்சத்துல சூரிய உதயத்தன்னைக்கு கரெக்டா சூரிய உதயம் ஆகிற டைம்ல தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் கோவிலுக்கு நெய் தீபம் போடுங்க. சோ அது 2ஐயும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை சரியா பண்ணீங்கன்னா இந்த 3 கிரகங்களுடைய இணைவுக்கும் நல்ல பலாபலன் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு தடங்கங்கள், எவ்வளவு சங்கடங்கள், உடம்புல உறக்கக்கூடிய நோயினுடைய தொந்தரவு, எல்லாத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு நிவர்த்தி, ஒரு வழி கிடைக்கும். அதுல மாற்றம் இல்லை. ஒரு நிவர்த்தி, ஒரு வழி கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா. அடுத்ததா அந்த குருமங்கள யோகம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, 2-7க்கு அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி கூட சேர்ந்திருக்காரு. பாருங்க, இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சுக்கிரனும் 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் நம்ம போயிட்டே இருப்போம். குடும்பத்தை கவனிக்க மாட்டோம், குழந்தைகளை கவனிக்க மாட்டோம். அதனால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டம் குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால பிரச்சனைகள் பெருசா பூதாகரமா வெடிக்காது. சிம்பிளா ஸ்மூத்தரா போயிடும். இருந்தாலும் இந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும்போது செவ்வாயும் குருவும் 8ஆம் இடத்துல இருப்பது அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்ற அமைப்பு இல்லை. என்னதான் குரு நல்லவரா இருந்தாலும் உங்க ராசிக்கு அவர் நல்லதை செய்யக்கூடிய கிரகம் கிடையாது. 3-6க்கு அதிபதி அவர் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால, செவ்வாயோட சேர்ந்து பார்க்கறதுனால அந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா வேலை செய்யுது. என்ன அப்படின்னா, தேவையில்லாத பேச்சுக்களை, ஈகோவான உங்களுடைய சுய கௌரவத்தை பறைசாற்றும் விதமான பேச்சுக்கள், தலைகணத்தோட இருக்கக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே, வெளிப்படையான பேச்சுக்கள் எல்லாமே வந்துடும். அது இதுன்னு நம்ம வாக்குவாதம் பண்ணி ஏதாவது ஒண்ணு பேசி அது இதுன்னு சொல்லிடுவோம். ஸோ அதனால தேவையில்லாத சங்கடங்கள், மன ரீதியான போராட்டங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனசுல பட்டதான் சொன்னது என்ன தப்பு இருக்குது, நம்ம பேசிடுவோம்,
அது பெரிய தொந்தரவுகளை கொடுத்துரும். ஸோ அது என்ன செய்யுது அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடு, குடும்பத்தை பிரிக்கிறதுல கருத்து வேறுபாடுகளை கொடுத்து மூஞ்சி முகத்தையும் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே வீட்டுக்குள்ள 2 பேரும் பேசாம இருக்கிறது, அப்புறம் மறுபடியும் பேசிக்கிட்டாலும் சண்டை பெருசா இருக்கிற மாதிரி, அது இதுன்னு சவுடால் பேசுறது. ஸோ இதெல்லாம் இருக்கு. பேச்சு கவனமா பேசுங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க, அடுத்தவங்களுக்கு சங்கடம் தரக்கூடிய அமைப்புகள்ல எதையும் பேசாதீங்க. அடுத்ததான், இந்த குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் வருமானத்துக்கு தடை சொல்லல, வேலையில நல்ல முன்னேற்றம் உண்டு, வருமானத்துக்கு எந்த தடையும் சொல்லல, நல்லபடியாவே இருக்கு, இல்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 7ஆம் அதிபதி 8க்கு போயாச்சு. அப்ப என்ன நடக்குதுன்னா, பிசினஸ் பார்ட்னர்ஸ் இவங்ககிட்ட நேர்ந்து கலந்து போறது அப்படிங்கிறது கொஞ்சம் சரியா இருக்கணும். விட்டு கொடுத்து போகலாம், ஆனா அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எது உங்களுக்கு சரியோ, எது உங்களுடைய பிசினஸுக்கு சரியோ அதுக்கு மட்டும் ஓகே சொல்லுங்க. தவறாக இருக்கும் பட்சத்துல, அது ஒரு இல்லீகலான விஷயமா இருக்கும் பட்சத்துல அதை ஓப்பன் அப்பா பேசுறது நல்லது. அந்த இடத்துக்கு ரொம்ப ஷவுட் பண்ணாம, ரொம்ப கொஞ்சம் ஹார்டா பிஹேவ் பண்ணாம சாஃப்டா பேசுங்க. 2ஆவதா, வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வருமானத்தை அது ஏற்படுத்தி தரும். குருமங்கள யோகம் வெளிநாட்டு வாசிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ இந்த மாதம் முழுக்க எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கணவன் மனைவி உறவுல தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை குறிச்சிக்கிறது நல்லது. பிசினஸ் பார்ட்னர்ஷிப்டையும் அந்த அளவுக்கு நெருக்கமோ அல்லது பெரிய விலகலோ இல்லாம ஸ்மூத்தரா கொண்டு போய்க்கிறது நல்லது. இதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, மற்றபடி படிப்பு, உடல் ஆரோக்கியம், வருமானம், தொழில், இது எல்லாமே நல்லா இருக்கு, சிறப்பா இருக்குது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இந்த மாதத்தை துவங்குவது நல்லது. மேலும் இந்த மாதத்துல பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் பெருமாள் வழிபாடு செய்யறது சிறப்பு. உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வோளமுடன் திருச்சிற்றம்பலம்.